நான் போறேன் சித்ராக்கா. உங்களை விட்டு போறேன். இனி நான் திரும்பியே வரமாட்டேன். இனி என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுக்கா. நான் என் ராம என் கூட அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டது தப்புதான். நான் ரொம்ப பேராசக்காரி. அதனாலதான் என் ராம் கூட ஒன்னா இருந்து பழக முடியாம போயிடுச்சு. என் ராம நான் நேர்ல பாத்துட்டேன். எனக்கு அதுவே போதும்க்கா. நீங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு தானே நான் என் ராம கொடுத்தேன். இந்த சந்தோஷமே எனக்கு போதும்க்கா. மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சா அடுத்த ஜென்மத்திலையும் நானே உங்களுக்கு தங்கச்சியா பிறக்கணும்க்கா. உங்க மனசை நான் நோகடிச்சிருந்தா என்ன மன்னிச்சிருங்கக்கா. நான் போறேன்க்கா. அம்மா, கால் டாக்ஸி வந்துருச்சுமா. இந்த லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் கார்ல வைங்க. சரிங்க. இதை எடுத்துட்டு போங்க. செல்போன் ஆன்ல இருந்தா நம்ம கோச்சிட்டு போறது தெரிஞ்சுக்கிட்டு சித்ராக்கா நம்மளை ஃபோன்ல கூப்பிட்டுருவாங்க. ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சித்ராக்கா, இனி நம்ம பேச வேண்டாம் சித்ராக்கா. அதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. பார்த்து எடுத்து வைங்க. சரிங்கம்மா. அம்மா, ஒரு நிமிஷமா. சித்ராமா கிட்ட எதுவும் சொல்லாம போறீங்களே, அவங்க என்ன கேட்டா நான் என்ன பதில் சொல்றதுமா? நன்றின்னு நான் சொன்னதா சொல்லு. எனக்கு அது போதும். நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்கம்மா. போயிட்டு வரேன். வாங்கம்மா. ஏர்போர்ட்டுக்கு போப்பா. சரிங்க மேடம். கஸ்தூரிய ரொம்ப திட்டிட்டங்க. எல்லாம் அந்த பானுமதியால வந்தது. அவசரப்பட்டு எல்லாரையும் திட்ட வேண்டியது, அதுக்கப்புறம் வருத்தப்பட வேண்டியது. உனக்கு கொஞ்சம் கூட நிதானமே இல்ல சித்ரா. கஸ்தூரி வந்ததுல இருந்து என் நிம்மதி, என் நிதானம் எல்லாமே போச்சுங்க. ஏன் தான் அவ வந்தாலோ? அவ வந்ததுல தப்பு இல்ல சித்ரா. அவ வந்ததை நீ புரிஞ்சுக்கிட்டதுல தான் தப்பு இருக்கு. நான் எல்லாத்தையும் சரியா புரிஞ்சு வச்சுட்டு தாங்க பேசுறேன். கஸ்தூரி வந்த நோக்கம் தப்புங்க. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரி, அவ வந்துட்டா விடு. இப்ப என்ன பண்ணலாம் அத சொல்லு. நான் மறுபடியும் போய் கஸ்தூரிய பார்த்து பேசுறேங்க. அவளை சமாதானம் பண்றேன். கஸ்தூரி வந்ததுக்கு அப்புறம் நான் அவளுக்கு எதுவுமே செய்யலங்க. முதல்ல அவளை கவனிக்கணும். அவளை நான் எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போறேங்க. அவளுக்கு காஞ்சிபுரம் பட்டு போடுவேனா ரொம்ப இஷ்டங்க. அவளை காஞ்சிபுரம் கூட்டிட்டு போய் பட்டுப்புடவை வாங்கி கொடுத்து நான் அவளை கூட்டிட்டு வரணும்.